உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் PR நீதிபல்லன் தலைமையில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல பொறுப்பாளர்கள் ராஜ்குமார், 5000, வழக்கறிஞரணி மாநில துணை செயலாளர் காந்தி, நகர செயலாளர் முருகன், செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி, ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் பெருஞ்சித்திரன், நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் மதுசூதனன், வழக்கறிஞர் சண்முகம், வழக்கறிஞர் தன்ராஜ், மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன், பழனிசாமி, காட்டுப்பரூர் சிந்தனை செல்வன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் தென்றல், கோபுராபுரம் பாஸ்கர், பாலக்குள்ளை மணிகண்டன், ஓவியர் அறிவு ஐயாதுரை, இளஞ்செழியன், தமிழ் ஓவியன் ஜூட் வீரமணி, பரவல்லூர் பாபுஜி, இருசாலக்குப்பம் சசிகுமார், காட்டுப்பரூர் கண்ணன், மாத்தூர் ஐயாம்பெருமாள், அகத்தியன் பாலா, கோவிலாலூர் பாலாஜி, வீரத்தமிழன், புதூர் தமிழ்மணி, எரமண்ணூர் வெங்கடேசன், ரஞ்சித், கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள், மணிகண்டன், புரட்சி பாலா, மாவட்ட பொறுப்பாளர் சுப்பு, ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐக்கியப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம். உறுதி ஏற்போம். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அருகே உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் கிறிஸ்தவ சமூக நீதிப்பேரவை மற்றும் இயேசுவின் அன்பின் ஆசிர்வாதம் ஊழியர்கள் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவ சமூக நீதிப்பேரவையின் மாநில துணை செயலாளர் தாவீது தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்தும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தும் இயேசுவின் மகிமைக்கு ஆடிப்பாடி முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் பால் கவின்ராஜ், மாவட்ட துணை அமைப்பாளர் பிலிப், மோகன்ராஜ், ரவி, பீட்டர், கிளை பொறுப்பாளர்கள் உதயகாந்த், கோபால், நாகராஜ், டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவகரசு தலைமையில் வெண்மணி தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் தொகுதி துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோவன், வெற்றி முரசு, ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், பாண்டியன், நகர செயலாளர் வசந்தன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் பாக்கியவதி, மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அறவாழி, நகர துணை செயலாளர் கோவிந்தன், ஊடக மைய ஒன்றிய பொறுப்பாளர் காரிகால சோழன், ஒன்றிய துணை செயலாளர் மும்மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் ராமமூர்த்தி, சார்லஸ், முருகன், கொலஞ்சி, பூபாலன், அன்பழகன், வழக்கறிஞர் செல்வம், ராமமூர்த்தி, பிரதீப், அசோக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வர்க்க போரில் உயிர் நீத்த, வர்க்க போரில் உயிர் நீத்த வெண்மணி தியாகிற்கு வீர வணக்கம்.
வணக்கம் வெண்மணி தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுநகர் மாநகர் செயலாளர் செங்கதிர் தலைமையில் வெண்மணி போராளிகள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்தினர். இதில் கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, நகர செயலாளர் ராஜதுரை, நகர துணை செயலாளர் சிலம்பு, தொகுதி துணை செயலாளர் நாகவேந்தன், மாநில நிர்வாகிகள் பழனிவேல், ஸ்ரீதர், சொக்கு, தமிழரசன், செல்வேந்தன், மாவட்ட அமைப்பாளர் சதீஷ், தூயவன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஹானஸ்ட், அறிவு, காட்டுராஜா, மாயவன், ராஜவேல் மற்றும் ஜெங்கால், பத்திரக்கோட்டை வெங்கடேசன், சிட்டு, பூபாலன், முக்கி பாபா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வெண்மணி போராளிகளுக்கு வெண்மணி போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கடலூர் முத்துநகர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முத்துநகர் நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா தலைமையில் வெண்மணி போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்தினர். இதில் நகர செயலாளர் செங்கதிர், நகர துணை செயலாளர் வெற்றி சிலம்பு, மாவட்ட துணை அமைப்பாளர் திருமா கபிலன், மாநில துணை செயலாளர்கள் சொக்கு தமிழரசன் சிதாம், தொகுதி துணை செயலாளர் நாகவேந்தன், மாவட்ட அமைப்பாளர் தூயவன், மாவட்ட துணை அமைப்பாளர் சக்திவேல், காட்டுராஜா, மோ விஜயன், ஹானஸ் ரியாஸ் மற்றும் கௌதம் அருள்ஜோதி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெண்மணி போராளிகளுக்கு வெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெண்மணி போராளிகளுக்கு சிறுத்தைகளின் வீர வணக்கம். பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற 27ஆம் தேதி வேப்பந்தத்தை ஒன்றிய பகுதியில் அன்னமங்கலம் கிராமத்தில் நடைபெறவுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் என்ற நூலக கட்டிட திறப்பு விழாவிற்காக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகை தரவுள்ளார். இதனையொட்டி பாலக்கரை பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஒன்றிய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரித்தினவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில விவசாயிகள் அணி செயலாளர் வீரசெங்கோழன், மண்டல செயலாளர் லெனின், பெரம்பலூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் மன்னர் மன்னன், பெரம்பலூர் நகர செயலாளர் தங்க சண்முக சுந்தரம், பெரம்பலூர் மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் செல்வாம்பாள், மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் ரேணுகா வேல்முருகன், முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பொன் பாவாணன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயராமன், பிச்சப்பிள்ளை, ஐயா கண்ணு, மாவட்ட அமைப்பாளர் ஐயம்பெருமாள், நகர பொறுப்பாளர் இளையராஜா, செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வருகிற 27/12/2025 பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றியம் அன்னமங்கலம் கிராமத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை திறந்து வைக்கவும், படிப்பக கட்டடத்தை திறந்து வைக்கவும், விசுவகுடி கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலையை திறந்து வைக்கவும் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகை தர உள்ளார். அந்த நிகழ்வினை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்காக இந்த மாவட்ட நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆயிரக்கணக்கான நபர்களை
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்களையும் கிளை பொறுப்பாளர்களையும் திரட்டி 2 நிகழ்வையும் சிறப்பிப்பது என்றும், நூற்றுக்கணக்கான வாகனத்தில் எழுச்சி தமிழுடன் பயணித்து அந்த சிலை திறப்பு விழாவையும் நூலக திறப்பு விழாவையும் சிறப்பிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த ஆதையூர் ஆலம்பரத்து வட்டம் பகுதியில் சாலையின் அருகில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நிலத்தினை செல்வகுமார் என்பவர் வாங்கி வீட்டுமனை அமைத்துள்ளார். இந்நிலையில் அவர் அடியாட்கள் கொண்டு கட்சி கொடி கம்பத்தினை இடித்துவிட்டு கம்பத்தை திருடி சென்றுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இதனை தட்டி கேட்ட கந்திலி ஒன்றிய செயலாளர் சக்தி, திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட கட்சியினரை உடனடியாக விடுதலை செய்து கம்பத்தினை இடித்து கொடிக்கம்பத்தினை திருடி சென்ற நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கழக நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,